சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளியிட்டுள்ள அதிரடியான அறிவிப்பால் கலக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின். துணை ஜனாதிபதி 25ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆளுநர் செயல்படுகிறாரா? ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் நடத்துவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்தார்கள். தற்பொழுது 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்களது மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்கிறார். உதகையில் நடக்கும் மாநாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் இதில் கலந்து கொள்ளுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது சமீபத்தில் உச்சநீதிமன்றமானது ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு தமிழக அரசு அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களை கடந்த 1.5 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்ததன் காரணமாக உச்சநீதிமன்றமே அந்த 10 மசோதாக்களுக்கு அனுமதி வழங்கி உத்தரவை பிறப்பித்தது. அதில் ஒரு மசோதாதான் ஆளுநர் வசம் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் நியமனம் பொறுப்பு முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டது. தற்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த மசோதாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக முழுமையான பொறுப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குத்தானே இருக்கிறது. தற்பொழுது ஆளுநர் ஏன் துணை வேந்தர் மாநாடுகளை நடத்துகிறார் என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் இதற்கு ஆளுநர் மாளிகை வெளியிடக்கூடிய தகவல் என்னவென்றால், ஆளுநர் வேந்தர்களை நியமனம் செய்யவில்லை, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குறிப்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறார். இதுதான் ஆளுநரது பதவியில் உள்ள அதிகாரங்கள். ஆளுநர் RN ரவி அவர்களிடம் இருந்த நியமன பொறுப்பு முதல்வரிடம்தான் இருக்கிறது. முதல்வர் வேண்டுமானாலும் அந்த மாநாட்டிற்கு வரலாம், வராமலும் இருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட விவரம் என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஆளுநர் RN ரவி அவர்களால் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் அமைந்திருக்கிறது. நிச்சயம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மீண்டும் ஓராண்டுகள் ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழகத்தில் பதவி வகிக்கலாமா, அல்லது ஸ்டாலின் அவர்கள் கூறுவது போல் இவரது பதவிக்காலம் முடிந்துவிட்டது, உடனடியாக தமிழகத்திலிருந்து விரட்டுங்கள் என்று கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.